ஹாய் டியர் பியூட்டிஃபுல் சோல்ஸ், வெல்கம் டு மேக்னெட்டிக் சோல்ஸ் ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி ரீடிங் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த பர்சன் உங்களை சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணுறாங்களா அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மூன் கார்ட்ஸ் அண்ட் நார்மல் டெக் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கான கார்டு மைபி இதில் நிறைய பேர் நோ கான்டாக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இன்னும் ஃபர்தராக நம்ம கார்ட்ஸ் எடுத்துகிட்டு பார்க்கலாம். நம்ம ரீடிங்ஸ் டேரோ கார்ட்ஸும் எடுத்துகிட்டு பார்க்கலாம். 70% வந்து நோ கான்டாக்டில் தான் இருக்கீங்க அண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. உங்கள் மனசு ஒன்று சொல்லுது, நம்ம வளரணும், நமக்குன்னு ஒரு எய்ம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஆல்ரெடி 6 months ஓவர் ஆயிடுச்சு. ஸோ நான் டெக் ஆல்ரெடி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு என்ன கார்ட்ஸ்? டெத். காட், இது கண்டிப்பாக இதில் நிறைய பேர் நோ கான்டாக்டில் தான் இருக்கீங்க. பிகாஸ் நமக்கு ஆரக்கிள் கார்டு அண்ட் நம்மளுடைய டேரோ ரெண்டுமே சொல்கிறது ஒன்று தான், டெத். விச் மீன்ஸ் ஏதோ ஒரு கன்க்ளூஷன் இருந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில். எஸ், கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை வந்து வாஷ் பண்ணுறாங்க. பிகாஸ் நமக்கு ஒரு பேஜ் கடந்தது இன்னும் ஒர்க். எஸ், நைன் ஆஃப் பென்டக்கிள். ஒன் மோர் கார்டு. ஏஸ் ஆஃப் கப். ஒரு நியூ பிகினிங் இருக்குது அந்த லைஃப்பில். அண்ட் ஒன் மோர் கார்டு. ஓகே, நம்ம கார்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நமக்கான ரீடிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு கிளியராக நான் சொல்கிறேன். ஸோ இதில் நிறைய பேருக்கு வந்து இதில் வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஏதோ ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் வந்து ஒருத்தவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றவங்க கூட இந்த ரீடிங் வந்து பார்ப்பீங்க. பட் வந்து உங்களுக்கும் இந்த பர்சனுக்கும் இடையில வந்துட்டு ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்குது. பட் ஒரு புதிய தொடக்கமும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து வரப்போகுது. அதுதான் நமக்கு டெத் கார்டும் வந்து மீன் பண்ணுவாங்க. அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் அதுவும் நமக்கு வந்திருக்கு. ஸோ ஸ்ட்ராங்காக ஏதோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு புது அத்தியாயம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. பட் நீங்கள் இந்த டைமில் ரீடிங் பார்க்குற நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் இன்கேஸ் நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க, 0 கான்டாக்டில் இருக்கீங்கன்னா, பழைய அந்த கசப்பான நினைவுகள்லேருந்து வெளிவரதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பர்சன் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா, உங்ககிட்ட டைரெக்டாக வந்து பேசுகிறதுக்கு வந்து அவங்க வந்து ஹெசிடேட் பண்ணுறாங்க. அவங்களே வந்து ஒரு நம்மளே செல்ஃப் லாக் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா எப்படி இருப்போம், நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களை தாட்ஸ் வரக்கூடாது, உங்களை நோக்கி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்களுக்குள்ள வச்சுருக்காங்க. அவங்களே ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. அண்ட் ஏதோ ஒரு விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்திருக்கு. மைட் பி இதோ நீங்கள் ஒரு பர்சன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்து பார்க்குறீங்க, அவர் நோ கான்டாக்டில் இருந்தீங்க அப்படின்னாலும், நீங்கள் அந்த பர்சனை அந்த ரிலேஷன்ஷிப்பாக பார்க்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் வேறு, அவங்க பார்க்கக்கூடிய அந்த கோணம் அது வந்து வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க உங்களை வந்து இப்போ நீங்கள் வந்து அவங்க மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதுனால தான் இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கீங்க, ரைட்? பட் அந்த பர்சனுக்கு சம்திங் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, இது ஒர்க் ஆகுமா அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு சிலர் வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன்க்கு கூட மூவ் பண்ணலாம். பட் அவங்க என்ன மனநிலைமையில் இருந்தாலும் உங்களை அவங்க ரொம்ப டீப்பாக வந்து கவனிச்சிட்ருக்காங்க. தட் அது நமக்கு இந்த பேஜ் எனர்ஜி வந்து அதை வந்து ரொம்ப உறுதிப்படுத்துது. ஸோ அந்த பர்சன் வந்து உங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கவனிச்சிட்ருக்காங்க. எங்கெங்கெல்லாம் கவனிச்சிட்ருக்காங்க அப்படின்னா, நீங்கள் சம்டைம்ஸ் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. லைக் ஏதாவது ஒரு ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கூட உங்களை கவனிக்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப டீப்பாக உங்களை வந்து கவனிச்சுட்டே இருக்காங்க. உங்களை வந்து நிறைய மீடியாஸில் லைக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்ன வைக்கிறீங்க, நீங்கள் என்ன மாதிரி ஸ்டோரிஸ் இன்ஸ்டாகிராம்ஸில் யூஸ் பண்ணுறீங்க, அது வேறு நீங்கள் ஏதோ ஒன்று வந்து மீடியாஸில் இருக்கீங்க, ஏதோ ஒரு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலெல்லாம் நீங்கள் என்னென்ன மூவ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத அவங்க வந்து கண்டினியூஸாக வந்து கவனிச்சிட்ருக்காங்க. 1 நாள் 2 நாள் இல்லை, ரொம்ப தொடர்ச்சியாக வந்து உங்களை வந்து அவங்க வந்து கவனிச்சுட்டே இருக்காங்க. நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் அவங்கள வந்து இன்கேஸ் வந்து பிளாக்லாம் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் மூலமாகவோ உங்களை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போயிருக்காங்க, வேறு ஆஃபீஸ் போயிட்டாங்களா, படிச்சுட்ருக்காங்களா, அப்படி அந்த மாதிரி உங்களோட அந்த ஃபாலோஅப்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கு. அவங்க வந்து அதை கேதர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது வந்து எப்படின்னா ஒரு விதமான பதட்டமும் அவங்களுக்குள்ள இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டமும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் என்ன மூவ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வமும் அந்த பர்சனுக்கு வந்து அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு காற்றுல சொல்கிற மாதிரி
மூன் எனர்ஜியாக இருக்கட்டும் அண்ட் நம்மளுடைய டேரோ கார்ட்ஸ் இருக்கட்டும், நீங்கள் இப்போ ஏதோ ஒரு வளர்ச்சியான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா, என்னடா நம்ம கிட்ட பேசாம இந்த பொண்ணு இவ்வளோ வளர்ந்துருச்சா, நம்ம கிட்ட பேசாம இந்த பையன் இவ்வளோ ஹாப்பியா இருக்கானா, இவ்வளோ லைஃப் லீட் பண்ணிட்டானா அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கு. நம்ம இல்லாம இவங்க இவ்வளோ ஹாப்பியா இருக்காங்களே, நம்ம இல்லாம இவங்க சொந்த காலில் நிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற நீங்க ஹாப்பியா இருக்கிறத, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறத, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க நோட்டா விட்டுட்டே இருக்காங்க. ஸோ இது டைரக்டா ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஆனா நிறைய பேர் ரீடிங்ஸ் வந்து பார்க்கும்போது அது ஆன்லைன்ல தான் அவங்கள வந்து ஃபாலோஅப்ஸ் வந்து பண்றாங்க, டைரக்டா பண்றதை விட. நான் இல்லாம இவ்ளோ மகிழ்ச்சியா இருக்காங்களே, இவ்ளோ ஹாப்பியா இருக்காங்களே. ஆ ஏன்னா ஃபர்ஸ்ட்ட விட அவங்க இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாறிட்டாங்க. ரொம்ப ஆ ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கு. ஐயோ! இப்படி பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்சன நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னா, நோ கான்டாக்ட்ல இருக்கவங்க வந்து கண்டிப்பா அந்த ஃபீலிங் வந்து பண்றாங்க. கொஞ்சம் ஒரு சிலருக்கு பொறாமையும் இருக்கு. ச்சே! என்ன இந்த பொண்ணு இப்படி மாறிடுச்சு? என்ன இந்த பையன் இப்படி மாறிட்டான்? இவ்ளோ ஹாப்பியா இருக்கானே, இவ்ளோ பியூட்டிஃபுல்லா மாறிட்டானே, இவ்ளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி அந்த பொறாமையும் வந்து அந்த பெர்சனுக்கு வந்து அதிகமாக வந்து இருக்குது. அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சிலருக்கு அது நியூ ரிலேஷன்ஷிப், நியூ ஒரு சோல்மேட் கூட நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அவங்களோட மனசுல வந்து இனிமேல் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கு, நீங்க ப்ரேயர் பண்ணதுக்கு, உங்க ஜென்யூன் லவ்வுக்கு ஏற்ற மாதிரி நீங்க விருப்பப்படக்கூடிய அந்த பர்சனோட மனசுல ஒரு புது நியூ எமோஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அது ரொம்ப பியூரா இருக்க போகுது. ஸோ சூப்பர்ல. ஸோ நீங்க இந்த டைம்ல மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, இந்த டைம்ல நீங்க யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்றீங்கன்னா, கண்டிப்பா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த பர்சன் இன்கேஸ் வந்து உங்கள புரிஞ்சுக்காம மிஸ் பண்ணி போயிருக்காங்க, இல்ல இப்பதான் நீங்க ஒருத்தவங்க மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எந்த ஒரு விஷயம்னாலும் கண்டிப்பா அது வந்து ஒரு பெஸ்ட்டா ஒரு நல்ல லைஃபா உங்களுக்கு அமையறதுக்கு வந்து ஆஹ் உங்களுடைய உங்களுடைய தாட்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றதுன்னு தெரியல, நிறைய நான் ட்ரை பண்ணிட்டேன், இல்ல இப்பதான் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, இல்ல ஒரு சோல்மேட் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல்ல சக்சஸ் ஸ்டோரி ஃப்ரீயா இருக்கும்போது போய் பாருங்க. நிறைய சக்சஸ் ஸ்டோரியை வந்து நம்ம கொடுத்துருக்கோம், எஸ்பெஷலி இன் ரிலேஷன்ஷிப்ல. இல்ல நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மணி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இது ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னாலும் நீங்க ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல நீங்களாவே மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த டைம்ல ரொம்ப பெஸ்ட்டான டைம் ஃபார் உங்களுடைய இந்த லவ்வா ஒரு பெஸ்ட் லவ்வா, ஒரு பியூர் லவ்வா மாத்துறதுக்கான ஒரு நல்ல காலகட்டமா இது இருக்குது. நமக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ்க்கு கீழே குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அவங்க வந்து நீங்க இன்கேஸ் பொண்ணா இருந்தீங்கன்னா, அவங்க வந்து உங்கள ராணி மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இவ்ளோ கம்பீரமா, இவ்ளோ அழகா அந்த பொண்ணு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க அவங்கள அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அதே அ லவ், அட்ராக்ஷன், அந்த அன்பு அது எல்லாமே கொஞ்சம் அப்படியே அவங்க மனசுக்குள்ள இருக்குது. ஆனா அது வெளிக்காட்டுறதுக்கு அவங்களுக்கு வந்து தைரியம் இல்ல. ஸோ ரகசியமா உங்கள நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த பெர்சன் வந்து உருகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க உங்க மனசுல வந்து இம்பாக்ட் வந்து ஏற்படுத்திருக்கீங்க. உங்க லவ் வந்து இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அடுத்தவங்களோட பார்ட்னர், அடுத்தவங்களோட ஒய்ஃப், அடுத்தவங்களோட ஹஸ்பண்ட் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு என்கிட்டயே நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ சாரி, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவான கர்மாவை வந்து அக்குமுலேட் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஒரு பியூர் லவ் இருக்கு, ஜென்யூனா வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஈர்ப்பு பயிற்சிகள் பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, ப்ரேயர்ஸ் வைங்க, ரெகுலரா சர்ச் போங்க, தொழுங்க, நீங்க பூஜைகள் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 2026ல நம்ம ஜூன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நமக்கு இன்னும் 6 months தான் இருக்கு. ஸோ உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு என்ன இலக்கு இருக்கோ அதை வந்து நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. மணி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, நல்ல ஜாப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைங்க. அண்ட் உங்க ஹெல்த் முக்கியமா வந்து பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ரீடிங்ல நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன்.